ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு முறையில் நம்ம இன்றைக்கி பகோடா செய்ய போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா புது விதமாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த பகோடா இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அவல் சேர்த்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற அவல் பார்த்திங்கன்னா கெட்டி அவல் தான். அரை கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை நல்லா அலசி ஊற்றிடலாம். தூசியெல்லாம் இருக்கும், அதனால் அவலை கொஞ்சம் நல்லா அலசி எடுத்துடலாம். தண்ணியில் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அவலை ஊற வச்சுக்க போகிறேன். நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். அவல் பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். ஒரு 15 நிமிஷம் அப்படி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும் தண்ணியில். நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் அவலை எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கரெக்டாக சேர்த்துட்டேன் தண்ணி. அவல் முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மட்டும்தான் சேர்த்துருந்தேன். அதனால் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்கள். நல்லா ஊறி வந்துருச்சு. அதே சமயம் கொஞ்சம் கூட அவலில் தண்ணியே இல்லை பாருங்கள். மசிக்கும் பொழுது நல்லா மசிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து கூட வச்சு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா நல்லா கையில் பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் வெறும் அவல் மட்டும் நமக்கு கிடைக்கும். மாவு பிசைறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஆப்ஷனல் தான். நான் 2 சிட்டிகை அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சோடா உப்பு சேர்க்காம கூட செய்யலாம். நல்லா டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் இப்போ கடலை மாவு கூட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த அவல், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்க்கணும். அதுக்கேற்றது போல் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துடுறேன். வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப இலக்கமாகிடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவே மாவு பிசைஞ்சுக்கோங்க தண்ணி சேர்த்து. இப்போ இது கூட நான் அவல் சேர்த்துக்க போகிறேன். அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச வேர்க்கடலை தோலோடு இருக்கிறத நான் எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கெல்லாம் வேணாம், அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சேர்க்க வேணாம். கடலை மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இலக்கமாக கடலை மாவை மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற பொருட்களை சேர்க்கும்போது இன்னும் இலக்கமாகிடும். அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். அதனால் பார்த்து கம்மியாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உருண்டையாகவும் எடுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா பகோடாக்கு எப்படி நம்ம போடுவோமோ ஷேப் இல்லாமல் அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரொம்ப இலக்கமாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கரெக்டாக நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரொம்ப பெருசாக போடாமல் சின்ன சின்னதாகவே நம்ம போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரமாக வெந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பக்கோடா. தீ ஃபுல்லாக வைக்காமல் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் கழித்து நீங்கள் கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கிட்டா போதும். அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்தோம்னா தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். தீ ரொம்பவும் குறைச்சி வைக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னாலும் மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும். ஆனால் உள்ளே மாவெல்லாம் வெந்திருக்காது, பச்சையாகவே இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது பாருங்கள். ரொம்ப தீர அளவுக்கு நம்ம குக் பண்ண வேணாம். நம்ம பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா பக்கோடா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக நம்ம சூப்பராக பக்கோடா ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். எப்பயும் நம்ம பக்கோடா அப்படின்னு சொன்னாலே வெங்காய பக்கோடா மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வேர்க்கடலை அவல்லாம் சேர்த்து நம்ம பக்கோடா பண்ணியிருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வேறு பண்ணியிருக்கோம். அதனால் சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்நாக் வந்து இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் குண்டு குண்டாக போட்டிருக்கிறதுனால உள்ளே வந்து சாஃப்டாக தான் இருக்கும். அதுவும் வேர்க்கடலையோடு சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்காம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்பப்போ செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் சுட சுட இந்த மாதிரி பக்கோடா செஞ்சு ஒரு பிளேட்டில் கொண்டு போய் வச்சிங்கன்னா 5 நிமிஷத்துலேயே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த பக்கோடா இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.